யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய யூதர்களாய் இருக்கிற நமக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற போகிறார். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதனுடைய அரசாட்சி முடிந்து சாலோமன் அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அரசாட்சி கொஞ்சம் ஆரம்பத்திலே சந்தோஷமா இருந்தாலும் அவனுடைய முடிவிலே அந்த அரசாட்சி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தது. அதற்கு பின்பு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாம் அவனுடைய ஆட்சிக்கு வந்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு, கொஞ்சம் எங்க பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு அவனோடு அவர்கள் தன்னுடைய காரியத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனா அவன் நீங்க எல்லாம் போயிட்டு 3 நாள் தாண்டி திரும்பி வாருங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 நாளைக்குள்ளே தன்னோடு வளர்ந்த இளைஞர்களோட ஆலோசனை கேட்கிறான், முதியவர்களோட ஆலோசனை கேட்டான். ஆனா முதியவர்கள் ஆமாப்பா உண்மைதான், இதெல்லாம் கட்டி காக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஜனங்களை அனுசரிச்சு தான் ஆகணும், கொஞ்சம் தாழ்ந்து போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவனோடு கூட வளர்ந்த வாலிபர்கள் அதை எப்படி நம்ம தாழ்ந்து போக முடியும், அதெல்லாம் வேண்டாம், இப்பவே தாழ்ந்து போனா இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஏறிடுவாங்க, அதனால விட்டு கொடுக்காதீங்க, சொல்லுங்க எங்க அப்பாவோட நான் ரொம்ப கடினமானவன் சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய சுண்டு விரல் என்னுடைய இடுப்பு, என்னுடைய சுண்டு விரல் அப்பாவுடைய இடுப்புக்கு சமம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான உத்தரவை அவர்கள் அவனை மோட்டிவேட் பண்ணாங்க. அதே போல 3 நாட்கள் தாண்டி அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே கூட்டமா 12 கோத்திரமும் அவனிடத்துல என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க அப்பா விட நான் ரொம்ப மோசமானவன், எங்க அப்பா விட நான் உங்களை மோசமா நான் நடத்துவேன், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட கேட்கிற வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமா இருந்தவர்கள் அப்படியே 2ஆக பிரிவார்கள். ஒன்று யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரம் 2 கோத்திரமும் யூதா கோத்திரமும் மற்ற 10 கோத்திரமும் இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயரை வைத்து 2 பகுதிகளாக பிரிந்தார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவா டிராவல் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரே கூட்டத்துக்குள்ள 2 ராஜாக்கள் வந்தார்கள். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வரும்போது யூதாவுக்கு ஒரு ராஜா, அங்க இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க, இங்க இருந்து ஒரு செலக்ட் பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரமா இருக்கிறவர்களுக்கு விரோதமா அசிரிய ராஜா படையெடுத்து இந்த ஜனங்களை எல்லாம் முற்றுகை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திலே அவருடைய உள்ளே 7 மாதத்துக்குள்ள முழு அந்த 10 கோத்திரத்தையும் சிறைபிடித்து தன்னுடைய ஊருக்கு அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போ பக்கத்துல குடியிருக்கிற இந்த யூதா என்கிற இந்த 2 கோத்திரத்துக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப பயமா மாறிடுது. ஐயோ இவங்களை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அவங்க 10 கோத்திரமா இருக்கிறாங்களே, பலசாலிகள் இருக்கிறார்கள், அவ்வளோ பெரிய கிரவுடு, ஆனா அவர்களாலே அந்த ராஜாவை மேற்கொள்ள முடியல. இப்ப அந்த ராஜா இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான், நாங்க எப்படி நிற்போம், நாங்க அழிஞ்சு போயிடுவோம், அவங்க கண்டிப்பா எங்களை நிலைநாட்ட முடியாது என்கிற ஒரு பெரிய பயத்தோடு பதட்டத்தோடு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு கடந்து வருகிறது. இல்ல அவன் கொண்டு போகும்போது எல்லாரையும் சேர்ந்து உங்க 2 கோத்திரத்தையும் கூட கொண்டு போயிருப்பான், ஆனா நான் உங்க 2 கோத்திரத்தையும் நான் தனியா வச்சிருக்கிறேன். அப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற பலர் மரித்தார்கள், நம்முடைய சொந்தங்கள் நிறைய பேர் மரித்தார்கள், நம்மோடு கூட டிராவல் பண்றவங்க நிறைய பேர் காணாமல் போனார்கள், ஆனால் நிறைய பேர் கர்த்தரை விட்டுவிட்டே போனார்கள். ஆனால் எத்தனை பேர் போன போதிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீந்தி வைத்திருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம்தான், மறுபடியும் என்னை கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதுல சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் திரும்ப 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 இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தார். மறுபடியும் அப்படி என்கிற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம இன்னைக்கு கேட்கவே முடியாது. பாருங்க, ஒரு காலத்துல ஹோட்டல்ல சாப்பிட போனா அங்க சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு. அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், உங்க வயிறு நிறைய நீங்க சாப்பிடலாம்.
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ காலங்கள் தாண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் எல்லாம் கிடையாது, எல்லாமே லிமிட்டட் தான். இவ்வளோ தான் நான் வைப்போம், இவ்வளோக்கு தான் இவ்வளோ ப்ரைஸு. எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்கணும். இன்னும் நீங்கள் சில இடத்துல ஆடி ஆஃபர்னு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50% ஆஃபர் தந்துடுவாங்க. ஆனால் மேலே ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, என்ன அப்படின்னா நோ எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் திரும்பி இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் லாபகரமாய் வாங்கின அந்த காரியத்திற்கு வந்து திரும்பி நீங்கள் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே எல்லா 90% இடத்துல இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை கேட்கவே முடியாது. திரும்பி எல்லாம் வராதுப்பா, திரும்பி எல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாதுப்பா. ஏற்கனவே நீ உன்னை ஒரு நாள் ஏமாத்திட்டப்பா, ஏற்கனவே உன்னை நம்பி நீ செய்யலப்பா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் என்கிற வார்த்தை இந்த உலகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த எந்த மனுஷனுடைய வாயிலிருந்தும் இனி ஒரு சான்ஸ் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ எத்தனை டைம் விழுந்திருந்தாலும் இந்த மாதத்திலே மறுபடியும் என்கிற வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. மறுபடியும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். மறுபடியும் கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறார். மறுபடியும் மேலதாள சத்தத்தை கேட்க பண்ண போகிறார். மறுபடியும் உங்கள் தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. திருப்பி ஒன்று சேராது, திருப்பி சரியாக முடியாது, திருப்பி அந்த காரியம் நடக்காது அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் இன்று இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் ஏதோ ஒரு சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். மகனே, நான் உன்னை மறுபடியும் தலை நிமிர பண்ணுவேன். மகளே, நான் மறுபடியும் நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். மறுபடியும் அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்துவேன். மறுபடியும் அந்த தெருவிலே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். மறுபடியும் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். மறுபடியும் என்கிற வார்த்தையை நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து, எஸ், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எஸ், மறுபடியும் இந்த லீபனோன் அடர்ந்த காடாக மாறும். மறுபடியும் 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 கர்த்தர் எனக்காய் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். இனி எழும்பவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய நெருக்கத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய நஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த மறுபடியும்ன்ற வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை பாஸ்டர். மறுபடியும்ன்ற வார்த்தைக்கும் என் பிள்ளை வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மறுபடியும். ஆமென். ஆண்டவர் வந்து அங்கே நோ சான்ஸ் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிற இடத்த நான் நம்புறேன், இந்த மாதம் கர்த்தரை அடிக்கிறார், கர்த்தரதை அழிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முக்கியமான நபர்கள் வந்து பெண்ணில் இது வாய்ப்பில்லை அப்படின்னு எழுதலாம், நோ சான்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஆனால் கர்த்தருடைய கையிலே இருக்கிற அந்த கரத்திலே நான் நம்புகிறேன், அவர் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, நோ சான்ஸ் இல்லை அப்படின்னு அதை வெட்டிட்டு கர்த்தர் எழுதுகிறார், இல்லை, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் கீழே வேர் பற்றி, ஆமேன் சொல்ல சொல்ல அந்த வியாதி சுகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த வியாதி சுகமாகி கொண்டே இருக்கிறது. இயேசுனுடைய ரத்தம் மறுபடியும் எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணின கர்த்தர், 15 வருடத்தை நீட்டி கொடுத்த கர்த்தர், இப்பொழுது அந்த சகல வியாதிகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக. மறுபடியும் பழைய பலன், மறுபடியும் பழைய ஞானம், மறுபடியும் பழைய தொழில், மறுபடியும் பழைய வருமானம், மறுபடியும் பழையது போல பிஸியான வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா, ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை வைத்து 1ஆம் தேதி ஒரு மறுபடியும் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் செய்ய போகிற ஒரு 3 காரியத்தை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே
கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்த செய்தியை வந்து நீங்க கேட்கணுன்றவங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. இன்னொரு டைம் நீங்கள் கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். ஆனா இன்றைக்கு நான் வந்து இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, இந்த மறுபடியும் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். என்னால பழையது மாதிரி ஜெபிக்க முடியல, என்னால பழையது மாதிரி ஊழியம் செய்ய முடியல, என்னால பழையது மாதிரி தைரியமா இருக்க முடியல, பழையது போல என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த முடியல, இந்த பழையது போல என்னால இருக்க முடியல, மறுபடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்கள் இந்த 3 காரியத்தையும் நீங்கள் தெளிவாய் கேட்டு கண்டிப்பாக அதன்படி செய்தீர்களே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஜெபிக்க வைப்பார், மறுபடியும் கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய வைப்பார், மறுபடியும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்றுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இந்த இளைய குமாரனை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனாரிடத்தில் சண்டை போட்டு, எனக்கு என்னுடைய சொத்தை நீங்க பிரிச்சு கொடுங்க, என்னுடைய பாகத்தை எனக்கு வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாய் தன்னுடைய தகப்பனார் ஆசைப்பட்டு அவனுக்கு தரல. ஆனா இவன் வலுக்கட்டாயமா அதை தன்னுடைய கையில புடுங்கி கொண்டான். இனி வந்து என் மூஞ்சில, உங்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், இனி உங்க சவகாசம் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய வழியை பார்த்து போறேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன் செலவழித்து, அவனுடைய மூத்த சகோதரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்தில் ஆசையை அழித்து போட்டானே, அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமா இருந்தது, இப்ப எல்லாத்தையுமே அவன் அழிச்சிட்டான். மறுபடியும் இவனுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. என்ன பண்ண போறான்? அவனுக்கு பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டுனாலே தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு அவன் ஆசையா இருந்தாலும் அது அவனுக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு இவனுக்கு கிடைப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு கையாளர் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனாருடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டணும்னா, ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புத்தி தெளிய வேண்டிய அவசியம் உண்டு. அப்படின்னா, நம்ம ஒரு தவறு செய்திருப்போம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்திருப்போம், நம்ம வந்து ஒரு இடத்துல விழுகைக்கு என்றோ ஒன்று காரணமா இருந்திருக்கும். ஆனா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன், நான் இந்த இடத்துல வந்து நல்லா இல்லை, அப்படி என்கிற உணர்வு என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தவறு செய்தாலும் நிறைய பேருக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை. அதான் நான் வந்து வருஷம் நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை சந்திப்பேன். அப்போ சில வாலிப தம்பி தங்கச்சி என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குடிகாரன் எல்லாம் இல்லை, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான குடிகாரன், அவன் தான் என்னை குடிக்கிறதுக்காக இப்படி வழி நடத்தினா, அவன் குடிக்கிறதுக்காக சொல்லும்போது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா குடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு மனசு வருத்தமா இருக்குதும். ஆனா அடுத்த நாள் அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு, டேய் என்னடா போலாமா, நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு சாராயத்தை ட்ரை பண்ணோம், இன்னைக்கு வேற மாதிரி ஒரு பிராண்டில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அவனால் மட்டும் அந்த பாவத்தை எப்படி அடுத்து சந்தோஷமா செய்ய முடியுது? ஒரு நாள் குடிச்சிட்டு அடுத்த நாள் இன்னொரு டேஸ்ட் பார்க்கணும்னு அவனுக்கு எப்படி தோணுது? ஆனால் எனக்கு பயமா இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஏன் எனக்கு அப்படி இருக்குது? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியும். ஆண்டவரிடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் தவறு செய்யும் போது நியாயப்படுத்துகிறவனாய் அல்ல, நான் தவறு செய்யும் போது எல்லாரும் செய்யாததா அப்படின்னு நினைக்கிறவன் அல்ல, நான் தவறு செய்யும் போது அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுகிறவனாய் அல்ல. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது எனக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் தரணும் அப்படின்னு சொன்னா, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. நான் நம்புறேன் அந்த உணர்வு ஒன்று வந்து விட்டால் நீங்க தன்னை போல என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவங்களிடத்துல செய்த தவறுக்காக வருந்துவீங்க, நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, நீங்க எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டீங்களோ அந்த இடத்திற்கு நீங்க கடந்து போவீங்க, உங்களுக்குள்ள சகல நற்குணங்களும் வரும். ஆனால் அந்த உணர்வு வராத போது நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ இப்படி பேசி இருக்க கூடாது, நீ இப்படி பண்ணி இருக்க கூடாது, நீ பண்ணினது அந்த இடத்துல தவறு, நீ அந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு வந்துருச்சு, நீ ஏன் அப்படி பண்ணுன? ஆனா அவ்வளவு பெரிய உணர்வை கர்த்தர் கொடுத்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் குறைவா இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் தடுமாறி போகும்போது, ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது எனக்கு என்ன தாரும் அப்படின்னு சொன்னா, நான் விழுந்து போன காரியத்தை குறித்து எனக்கு ஒரு உணர்வை கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உணர்த்துவீராக ராஜா.